கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இன்றைக்கு சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். Let's read from the book of Psalms chapter 80 verses 8 to 14. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. எப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனையின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். Oh, you have brought a vine out of Egypt, and you cast out the nations and planted it. You prepared a room for it and caused it to take deep root, and it filled the land. The hills were covered with its shadow, and that did my cedars with its boughs. She sent her boughs to the sea and her branches to the river. You have broken down the hedges, so that all passers by the way pluck her fruit. The boar of the woods uproot it, and the wild beasts of the field devours it. Return, oh, we beseech you, O God of hosts, look down from the heavens and see and visit the vine. தேவனால் நடப்பட்டதான திராட்சை தோட்டம் கெடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Here we see the vineyard which is planted by God, it is perished. திராட்சை தோட்டம் கெட்டு போக கூடாது. Vineyard should not be perished. கெடுக்கும்படியான பலவிதமான சூழ்நிலைகள் உண்டாகிறதை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். To destroy it, there are many circumstances happening. That's what we read from the scripture. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய திராட்சை தோட்டத்தை பற்றி உள்ள காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். Here God is talking about the vineyard here. இங்கே அதை குறித்து உள்ளதான காரியங்களை ஆசாப் சங்கீதத்தில் சொல்லுகிறார். That is what he says in the Psalms. இந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். The vineyard are the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கர்த்தர் தம்முடைய சொந்த இடத்துக்கு அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். God set them from the slavery of the bondage of the Egypt and brought them to his own nation, own place. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதான இடத்திலே தம்முடைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். God brought his own people to the place where he has chosen. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறார். He is telling them, you brought a vine out of Egypt. இந்த எகிப்து என்கிறது பாவ வாழ்க்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Egypt describes the sinful life. ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. It signifies the life of bondage. ஒரு உலக சிற்றின்பத்துக்கு உரிய வாழ்க்கையாக காணப்படுகிறது. It signifies the worldliness life. அதாவது வியாதி, சாபங்கள், பிசாசின் கட்டுகளுக்குரிய வாழ்க்கைக்கு தான் அடையாளமாக இந்த எகிப்து காணப்படுகிறது. Egypt signifies the devil, it signifies the bondage, and it signifies all these things. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர். You brought a vine out of Egypt. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த உலக பாவ வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் நம்மை இந்த இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has set us free from the power of this world and brought us and planted us here. எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? Where he has brought us. ஆண்டவர் நம்மை குறித்து இந்த பூமியில எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் நம்மில நிறைவேறும்படியாக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். God has called us and brought us for his intention and plan to get fulfilled in our life. நம்முடைய திறமைகளை பார்த்தோ, நம்முடைய தாளந்துகளை பார்த்தோ, நமக்குள்ள இருக்கிறதான ஆற்றலை பார்த்தோ அவர் நம்மை கொண்டு வரவில்லை. He did not bring us looking at our abilities, talents and knowledge or wisdom. நம்மை ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, இவன் இங்க கொண்டு வந்தாதான் இவன் ஓரளவுக்கு இந்த பூமியில பொழைச்சுக்கிடுவான், கொஞ்சம் நல்லா இருப்பான்னு சொல்லி தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். God has brought us seeing that we were nothing. If we bring him here, he can at least survive, understanding that Lord has brought us here. இதுதான் பவுல் சொல்லுகிறார், இழிவான, அற்பமான, பலவீனமான, பைத்தியமான, ஒன்றுமில்லாதவர்களா இருந்த நம்மை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். That person Paul says that we were despised and we were lowly, Lord has chosen us, Lord has brought us here. இப்படிப்பட்டவர்களா இருந்த நம்மை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். Like this we were, and God has brought us and planted here and kept us here. சபையை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He has prepared this church. சபை தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டது. The church is prepared and kept by the Lord. சபை ஒரு குறிப்பிட்ட மனுஷனால் உண்டானது அல்ல. Church is not built or prepared by a man. மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டிருக்குமானால் அது மனுஷீகமாகவே அழிந்து போய்விடும். If it is prepared by a man, it will be carnally destroyed. எத்தனையோ சபைகள் எழும்புகிறது, அவர்கள் செய்கிறார்கள், அடுத்த தலைமுறை செய்து மூன்றாவது தலைமுறை அதை நடத்த முடியாதபடியினால அது அப்படியே பாகம்
பாகம் போட்டு சாப்பிட்டுறாங்க. So many churches they build, and after the third generation they separate it and part it out and it gets destroyed. சபை என்று சொல்வது அது அவருடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. Church is the church which has been brought out by his own blood. தன்னுடைய சரீரமாகிய தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு இந்த சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். God has prepared this church earning from his own blood. அந்த சபையை கட்டுகிறது கர்த்தர். அந்த சபையை கட்டுகிறார். It is not God himself builds the church. அந்த சபை கர்த்தர் கட்டும்போது பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ள அவர் விடுவதே கிடையாது. When God builds up the church, the gates of the hate shall not prevail it or overcome it. புதிய ஏற்பாட்டு காலத்து சபை யாருக்கும் சொந்தமானது அல்ல. The New Testament church does not belong to anyone. எந்த ஊழியக்காரனுக்கு சொந்தமானது அல்ல, எந்த விசுவாசிக்கும் கமிட்டிக்கும் அது சொந்தமானது அல்ல. Not to servants of God, not to believer, or not to any committee. சபையை உண்டாக்கினது சபைக்காக இரத்தத்தை கொடுத்தவர் இயேசுதான். It is Jesus who built up the church and who has shed his own precious blood. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தான் சபை கட்டப்படுகிறது. Through his own precious blood the church is getting built. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. இப்படி அவர் அந்த சபை ஏற்படுத்தி அந்த சபைக்குள்ளே கர்த்தர் ஒரு திராட்சை கொடியாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து கர்த்தர் நட்டு வைத்திருக்கிறார். Therefore he prepares the church and he has brought us, you and me, and planted in this church. திராட்சை கொடியாய் கொண்டு வந்து நடப்பட்டதான நாம் we as planted as vine, நல்ல கனிகளை நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். he desires that we should give forth good fruits. இப்போ திராட்சை தோட்டத்துல நடப்பட்டது. We are planted in the vineyard. மற்ற வெளியிலே இருக்குது. There is also there now. பைபிள்ல நீங்க பார்க்கலாம். When you see the scripture, வெளியில நடப்பட்டிருக்கிறதான அத்திமரம் இருக்கிறது, தோட்டத்துல நடப்பட்டதான அத்தி மரமும் இருக்கிறது. There's a fig tree which is planted out and there's a fig tree which is planted in the garden. ரெண்டு மரத்திலும் கனி பார்க்கும் பொழுது ரெண்டு மரத்திலுமே அங்க கனி இல்லை. When we saw that there was no fruits in both the trees. நம்முடைய ஆண்டவர் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகள் ஆவிக்குரிய கனிகள், நல்ல சுபாவங்களை எதிர்பார்க்கிறார். Our God expects the spiritual fruits and good natures from man. நல்ல பண்புகளை பழக்கவழக்கத்தை எதிர்பார்க்கிறார். Good habits and good attributes he expects. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. A Christian life is a disciplined life. ஒரு பண்புள்ள வாழ்க்கை. A life of good attributes. ஒரு அன்புள்ள வாழ்க்கை. A life of love. இந்த வாழ்க்கையை தான் இயேசு இந்த பூமியில ஸ்தாபித்து விட்டு போனார். That is what Jesus established in this world, in this earth. ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். Love one another. ஒருவர் மன உருக்கமா இருக்க வேண்டும். Love with compassionate one another. ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Take burden of one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். Pray for one another. ஒருவர் அன்பினால் உபசரிக்க வேண்டும். Give hospitality with one another. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். All this Lord teaches us. சத்துருவா இருந்தால் நீ அவனை நேசிக்க வேண்டும். Even if he is an enemy, you have to love him. இப்படிப்பட்டதான அனுபவங்களை தரும்படியாக தான் ஆண்டவர் நம்மை உலகம் என்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து, தீய பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து சபை என்கிற ஐக்கியத்துக்குள்ளே, தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நட்டு வைத்திருக்கிறார். To give this all this good attributes and good nature to develop in us, he has brought us from the miry clay of this world and brought us and planted here in this church. இந்த திராட்சை தோட்டத்தை எல்லா ஜாதிகளையும் அவர் துரத்திட்டார். He has chased away all the nations. நீர் ஜாதிகளை துரத்தி விட்டீர் என்று சொல்லுகிறார். It is told that you have casted out nations. அந்த மனுஷனுக்குள்ளே மேற்கொண்டிருந்தனால் வியாதி ஒரு பொல்லாத ஜாதி. There's a nation which is called as a disease. அவனை மேற்கொண்டு கொண்டிருந்ததான பிசாசின் வல்லமைகள், தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்ததான ஒரு பொல்லாத ஜாதி. The power of demons and evil practices, that is the nation. இந்த பிசாசு அவனுக்குள்ள வரும்போது அவன் தேவையில்லாதெல்லாம் செய்வான். When the demon comes in, what is unnecessary he does it. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனுக்குள்ள He உண்டாகும். puts himself into evil practices. இதெல்லாம் துரத்திட்டார் இயேசு. Jesus has casted away all this. அவனை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நட்டு வைத்திருக்கிறார். He has brought it and planted in God's presence. அல்லேலூயா. Hallelujah. உங்களை என்னையோ கர்த்தர் இந்த ஐக்கியத்துக்குள்ள அப்படிதான் வைத்து வைத்திருக்கிறார். You and me, God has brought us in this fellowship and planted us. இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கும்போது நம்மிடத்தில் நல்ல கனி உண்டு. In this fellowship we have good fruits. கனி கொடுக்க வேண்டும். We have to bear fruits. நிலத்தை கெடுக்க கூடாது. We should not spoil the land. அதனால தான் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, That's why when you read the book of Luke chapter 13, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, when we read verse 6, it is told here, தோட்டக்காரனை பற்றி எஜமான் வருகிறான். There's a master coming. இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். Jesus spoke a parable. அந்த உவமையில ஒருவன் இருந்தான். There was a certain man. அந்த ஒருவன் ஒரு தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டிருந்தான். He planted a fig tree in his vineyard. அதுல கனியை தேடினபோது ஒரு கனியும் காணப்படவில்லை. When he came seeking the fruit, there was no fruit. அப்பொழுது அந்த எஜமான் என்ன செய்யறான்? தோட்டக்காரனை நோக்கி இப்ப கேட்கிறார். Now the master looking at his keeper asked, 3 வருஷமாய் அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லையே. Look, for 3 years I have come seeking fruit on this fig tree and I find none. இப்போ இது கனி கொடுக்காதபடியால் இதை வெட்டி போடு. Cut it down.
இதுல இது இது நிலத்தையும் கெடுக்குது, இதுவும் கனி கொடுக்கிறது இல்ல, நிலத்தை மற்றதும் பயிரிட முடியவில்லை. It does not bear fruit, we cannot plant anything else. Why does it use up the ground? உடனே அப்ப தோட்டக்காரன் என்ன சொல்லுகிறான்? Now the keeper what he says? ஐயா இந்த ஒரு வருஷம் பாப்போம். Sir, let's wait for one more year. இருக்கட்டும். Let it be there. சுற்றிலும் கொத்துவோம். Let's dig it around. இதுல எரு போடுவோம். And let's fertilize it. அதுல கனி கொடுத்தா பாப்போம், இல்லை என்றால் அதை வெட்டி போட்டு. If it bears fruit, well, but if not, after that you should cut it down. இது எங்கே நடப்பட்ட அத்திமரம்? Where's the fig tree this plant planted? தோட்டத்துல நடப்பட்ட அத்திமரம். This fig tree is planted in the vineyard. இந்த அத்திமரம் பலன் கொடாதபடியால் வெட்டி போடுறதுக்கு ஆயத்தமா இருக்குதுங்க. There is the people we are waiting, if does not bear fruit, it has to be cut down. அவன் நியாய தீர்ப்புக்குரியதாய் காணப்படுகிறது. It shows the judgment. அது தண்டனைக்குரியதா இருக்கிறது. It is waiting for the punishment. அந்த தண்டனையும் அந்த நியாய தீர்ப்பும் அந்த அத்திமரத்துக்கு வராம இருக்கிறதுக்கு அங்க ஒரு தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான். There is a judge, there is a keeper which sympathizes so that no judgment or punishment does not come to this tree. அந்த தோட்டக்காரன் தான் பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். Children of God, this is the keeper, is the children of God, those who are praying in God's presence. தேவன் நம்மை ஊரிலிருந்து வம்சத்திலிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்தார். God has separated us from the nation and from the family. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே book of Jeremiah chapter 3 verses 14. சிறுகட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். Oh, return, oh backsliding children. கர்த்தர் சொல்லுகிறார். Says the Lord. இவர்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வருகிறார். Lord is turning them and bringing them. நானே உங்கள் நாயகர். For say that I have married you. நான் உங்களை ஊரில் வருமனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். I will take you one from a city and 2 from a family. I will bring you out to Zion. தேவன் நம்மை திருப்பி கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நட்டு வைத்திருக்கிறார். Lord has returned us and brought us and planted in God's presence. இப்போ இங்க இருக்கிறதுனால because we are here, நல்ல கனி நல்ல நன்மைகள் உண்டாகணும். there should be goodness. ஆசீர்வாதம் வரணும். We should have blessings. இங்க நடப்பட்ட விருட்சங்கள் எத்தனையோ விருட்சங்கள் நல்ல பலன் கொடுக்கிற விருட்சங்களாக காணப்பட்டது. There are so many trees which is planted here which bear much more fruits. நான் மாத்திரமல்ல, it is not only me, நானும், it's me, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், and my children who God has given. பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனையின் கர்த்தரால் we have been by the God of hosts which is நாங்கள் Zion. அற்புதங்களா இருக்கிறோம், அடையாளங்களா இருக்கிறோம். we are wonders and signs. ஹalleluya, hallelujah. அதற்கு தேவன் சாட்சி, நீங்களும் சாட்சி. the God is a testimony and you are also a witness. புறஜாதிகள் பார்த்து சொல்லுகிறாங்க, Gentiles are looking and telling, இவர்கள் தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். their God is blessing them. இவர்கள் தேவன் சிங்கத்தின் வாய்க்கு இவர்களை தப்புவிக்கிறார். God is escaping them from the mouth of lions. இவர்கள் தேவன் இவர்கள் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு இவர்களை தப்புவிக்கிறார். their God escaped them from the fiery furnace. இவர்கள் தேவன் இந்த கொரோனா தொற்று வியாதியிலிருந்து இவர்களை கர்த்தர் தப்புவிக்கிறார். their God is escaping them from this pandemic corona. இது இந்த தோட்டத்தில் நடப்பட்டது வெட்டி போடும்படியான பல வார்த்தைகள் வந்தது. there are many words came to cut down this tree which is planted here. இது சரியா பலன் கொடுக்கிறது இல்ல. it does not bear fruit. இது தண்டிக்கப்படட்டும். it has to be punished. இது பாழாக்கப்படட்டும். it has to be destroyed. ஓகே, எரிஞ்சு விடு. it has to be thrown out. ஆனா அங்கேயோ பரிந்து பேசுகிற ஒருவர் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். but there is one who is sympathizing for இங்கே it. ஒரு தோட்டக்காரன் இருக்கிறார். there is a keeper there. இங்கே பரிசுத்தவான்களுடைய ஜெபம், there is prayers of the saints. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. many children of God's prayers have been risen up. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு, not only that, Lord Jesus Christ at the right side of the Lord, பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். he is praying to God. பிதா எப்படி இருக்கிறார்? how is Father? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். Father is a devouring fire. எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். no, let me burn it. தரித்து போட்டு விடுவோம். let's put it down. கோடாலின் மரங்களில் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. there is axe kept by the side of the tree. பலன் கொடுக்கல. there is no fruit. வெட்டி போடுவோம் என்று சொல்லுங்க. let's cut it down. ஆனால் அந்த தேவனுடைய தயவோ, but the kindness of God, அந்த பரிந்து பேசுதலோ, but the sympathization, பிதாவின் பரிந்து பேசுதல், குமாரனின் பரிந்து பேசுதல், the sympathization of the Son, அந்த நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியனுடைய பரிந்து பேசுதல், there is a high priest who sympathizes, அநேக பரிசுத்தவான்களுடைய பரிந்து பேசுதல், many sympathization of many sides. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திலே கனி கொடுக்க வைக்கும்படியாக நிலைநிறுத்தி கொண்டு வருகிறது. child of God, you and me to bear fruits. He is making us to sustain. நன்மை உண்டு. there's goodness. ஹalleluya, hallelujah. நன்மை உண்டு. இல்லாதிருந்தால் என்றைக்கோ வெட்டப்பட்டு கெட்டு போயிருப்போம். there is goodness. if there is not, we would have been cut down and we have been destroyed. கெட்டு போக கூடாது. we should not perish. இந்த விருட்சம் அழிந்து போக கூடாது. we should not perish. ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு no one should be destroyed. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். everyone should be saved. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். everyone should be blessed. ஏனென்றால் அந்த தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. because this God is not God, does not have partiality. தேவன் நன்மையை தரக்கூடிய தேவன். this God who gives goodness. நன்மையான ஈவு எந்த வரவு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. every gifts of goodness descend from the fathers of light. ஆகையால் அப்படிப்பட்ட தேவன் எப்படி நன்மை
நன்மை அருளாதிருப்பார்? So this kind of God, how shall he not give goodness? பரிந்து பேசுகிற அந்த பரிந்து பேசுதல் அந்த விருட்சத்துக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. This sympathization brought a kindness to this tree. அதே மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, Similarly, when we read book of Matthew, 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, chapter 21 verses 19, அங்கே ஒரு மரம், அத்தி மரம் இருக்கிறது. here we can see another fig tree. இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து காண்கிறார். Jesus saw this fig tree. அது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். It was planted by the road. அந்த இடத்துல போய் ஏதாவது இலைகள் இருக்குது, ஆனா வேற ஒன்றுமே இல்லை. But there was leaves but none else. நீ ஒரு காலம் அந்த இடத்துல கடியே உண்டாயிருக்காது. ஆண்டவர் சாபிச்சிட்டு வந்தார். Lord cursed it, let no fruit grow on you ever again. அன்புள்ள தேவன் தான். Yes, the God of love. இங்க அந்த அத்தி மரத்தை பார்த்து சாபிச்சிட்டார். But he cursed looking at this fig tree. இது பட்டு போச்சு. It withered. அது நல்ல இலை இருக்குது. There's good leaves. பார்த்தா பசுமையா இருக்குது. When we say it's so green, பச்சை பச்சேன்னு இருக்குது. it's complete green. அழகா நிழல் போய் இருக்கலாம். அது நிழல்ல வாஞ்சியா போய் உட்காரலாம். Which we can go sit in the shed. ஆனால் அதுல கனி இல்லையே. But there's no fruit. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கை அப்படிதான் காணப்படுது. Therefore many of us life is like that. இங்கே அல்ல, தோட்டத்தில் நடப்பட்ட அத்தி மரத்துக்கு பரிந்து பேசுவதற்கு ஒரு தோட்டக்காரன் உண்டு. But the tree which is planted in the garden, there's a keeper to sympathize for it. வழி அருகே இருக்கிற அத்தி மரத்துக்கு பரிந்து பேசுவதற்கு ஆள் இல்ல. But the tree which was by the road, there's no one to sympathize. ஆகையினால் அந்த மரம் கனி இல்லாதபடியினால் சபிக்கப்பட்டு போய்விட்டது. Because there was no fruit, it got cursed. தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு இரக்கம் கிடைக்கும். Till the time you are in God's presence, you shall get kindness. ஜனத்தோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு. Till the time you are in this fellowship, you have a protection. இல்ல எனக்கு நிறைய கிருபைகள் இருக்குது. No, I have a lot of grace. எனக்கு நிறைய தாளந்துகள் இருக்கு. I have so many talents. எனக்கு நிறைய வரங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். Lord has given so many gifts to me. நல்ல முழங்கால் ஜெபம் எனக்கு தந்திருக்கிறார். He has given me kneeling down prayer. கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். God has given me the prayer of tears. தொட்ட உடனே வியாதி உடனே சுகமாகும். If I touch immediately, disease will be healed. சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு கூட அது கிடைக்கல. Even the servants of God in that church, they don't get this gift. ஆனா எங்களுக்கு ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். But for us, God has given this. அப்படி ஆகையினால நான் எந்த ஐக்கியமும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுதான் வழி அருகே நடப்பட்ட விருட்சம். Telling this, there are a group of people wandering here and there without having any fellowship. They are these trees planted by the roadside. கேட்டா அது நல்ல பார்த்தா நல்ல பச்சையா தான் இருக்குது. When we see so many leaves, நல்ல பசுமையான அனுபவம் தான் அதுக்குள்ள இருக்குது. it is so green when we see. பாருங்கள் அங்க ஆண்டவர் எவ்வளவு நல்ல செய்றார். See, God is doing so good there. அதனால தான் நம்முடைய விசுவாசிகளும் अनेகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க. Yes, also our believers are so many doing the ministry. अनेகர் ஊழியம் செய்றாங்க, ஆனா ஐக்கியத்தில் இருந்து கொண்டு ஊழியம் செய்றாங்க. Being in this fellowship, they are doing their ministry. அது அவர்களையும் பாதுகாக்குது, அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாக்குது. அவர்களும் நற்குல திராட்சை செடிகளாக வந்து நல்ல கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். It protects them and their children, and they come here and they are like choicest wines bearing much fruits. ஆகையினால பிரியமானவர்களே, So beloved, கர்த்தர் நம்மை திராட்சை எகிப்திலிருந்து கொண்டு வந்து ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். the Lord has brought us from Egypt and he is preparing a land for it. அதுதான் 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல நீங்க 9ஆம் வசனத்துல நீங்க பாக்குறீங்க. That's what we read from the book of Psalm 80 verses 9. அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினீ. You prepare a room for it. தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் தான் நாம் கூடி வந்திருக்கிற இடம். So this is the place we have gathered. It is prepared by God. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் அதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார். In Hebrews 12, St. Paul says about him. நீங்களோ எங்க வந்திருக்கிறீங்க? Where you have come. நீங்களோ 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 12:22. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரஸ்ம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் சொல்லுகிறாருங்க. But you have come to Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, to an innumerable company of angels. நீங்க எல்லாரும் எங்க வந்திருக்கிறீங்க? Where you have come. கீழ அதெல்லாம் தெரிஞ்சு வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 24ஆம் வசனத்துக்கு கீழ வாசிச்சீங்கன்னா, when you continue to read verses 24 below, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். He tells that Jesus, the mediator of new covenant, and to the blood of sprinkling, he speaks better things. We have come here. எங்கயோ போடல கர்த்தர் நம்மள தூக்கி. Lord did not discard us. எங்கயோ வழியில விதைச்சிட்டு போகல கர்த்தர் நம்ம. Lord did not sow us somewhere in the road. நல்ல பலன் தரும்படியாக தான் நல்ல நிலத்தில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விதைத்திருக்கிறார். Lord has sowed you in a good land to bear much fruits. ராஜ்யத்தின் புத்திரர் தான் நல்ல நிலம். Oh, நல்ல நிலம். நல்ல நிலத்தில் ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். Seeds are the sons of kingdom. ஹalleluya, hallelujah. நம்மை கர்த்தர் கொண்டு வந்து அங்க நட்டு வைத்திருக்கிறார். So Lord has planted us and planted us. அப்ப நல்ல பலன் கொடுக்க முடியாது. To bear much fruits. நம்ம இந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Lord has brought us to this place. அதனால நீங்களா தற்செயலா வரல. It is not knowing you have not come here. நீங்க நினைக்கலாம்
அந்த ஆள் தான் எனக்கு கொண்டு வந்தார், இந்த ஆள் தான் கொண்டு வந்தாருன்னு You may சொல்லுங்க. think that no, this person or that person has brought me here. நீங்க உயர்ந்தவங்களா இருக்கலாம், தாழ்ந்தவங்களா Let இருக்கலாம். me be, he may be high or low. ஒருவேளை நீங்க படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா You may இருக்கலாம். be educated or uneducated. ஒருவேளை பணக்காரரா இருக்கலாம், ஏழைகளா You may இருக்கலாம். be rich or poor. தேவனுடைய பார்வையில வித்தியாசம் என்பதே கிடையாது. There's no difference between in God's sight. எந்த நிலவரத்துல இருந்தாலும் Even in any circumstance. நீங்க ஏதோ தற்செயலா இங்க வந்தேன்னு நினைக்காதீங்க. It is not that somehow you have come here. ஆண்டவர் உங்களை இங்க கொண்டு வந்தது ஒரு திட்டத்தோட தான் கொண்டு God வந்திருக்கார். has a plan and that's why He has brought you here. உங்களை வெளியேற பெற்றவர்களா ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களா மாற்ற முடியாத ஆண்டவர் இங்கே கொண்டு Lord has வந்திருக்கிறார். brought you to become, make you precious and the people of blessing. Lord has brought you here. நீங்கள் பரலோக தேவனுடைய நன்மை என்ன என்பதை நீங்கள் கண்டு அனுபவிக்க வேண்டும். You have to see and experience the goodness of the heavenly God. அந்த நன்மையை அனுபவிக்க முடியாத ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். To endure and experience this goodness, God has brought you here. ஒன்றுமில்லாத மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க. See, the man who had nothing has so much he is blessed. அதனால இங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் மற்ற ஆட்கள் நம்மளை பார்த்து பொறாமைப்படுறாங்க. That's why when we come here and get blessed, people see us and people feel envy about this. பாருங்க, கிறிஸ்டியனுக்கு போன உடனே நிறைய காசு கொடுக்கறாங்க. So when you go to the Christianity, they give so much money. அதனால தான் இவங்க பெரிய ஆளா வசதியா வந்துடுறாங்க. So they become rich. இவன் இங்க வந்ததனால எவ்வளவு நன்மை. Because you've come so much of goodness. தேவையில்லாத சினிமா செலவு இல்ல. There's no cinema expenses. தேவையில்லாத பூ போட்டு வாங்குற செலவு இல்ல. There's no expenses of getting flour and this. இங்க வந்ததனால அவனுக்கு தேவையில்லாத உலகத்துக்குரிய அந்த சிற்றின்பங்கள் அது அவனுக்கு செலவு இல்ல. There's no expenses of worldliness. மதுபானத்துக்கோ புகை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு செலவு இல்ல. There's no expenses of drinking or smoking. எல்லா காசு மிச்சமாகுது. All this money is getting saved. இவருடைய ஆண்டவர் இவன் கூட இருக்கிறார். And their God is also with them. இவன் ஆசீர்வதிக்கப்படுறான். They are getting blessed. ஆனா பாக்குற ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? When people look at them, what they think? இங்க வந்தவங்களுக்கு யாருக்காவது காசு கொடுத்தோமா? Did we give any money to them? ஒரு ஆளுக்கு இங்க ஒண்ணும் கொடுக்கிறது No, கிடையாது. we did not give money because ஆனா of coming தேவன் here. அவர்களை ஆசீர்வதிக்கிறார். Their God blesses them. இங்க வந்த பிறகு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you can tell that I have come here only then I got blessed? கையை காட்டுங்க பாருங்க. பாருங்க, எல்லாரும் கர்த்தர் இங்க வந்தவங்கள கர்த்தர் And ஆசீர்வதிச்சிருக்கிறார். God is blessed because you have come here. நன்மையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். Lord has brought you to give goodness and blessing. ஏன் இல்ல, எங்கட தேவனிடத்துல எல்லாமே இருக்குது. With our God everything is there. சகல நன்மைகளும் நம்முடைய ஆண்டவரிடத்துல இருக்கிறது. Every goodness is with our God. எல்லா நன்மைக்கு ஊற்றும் அவரிடத்துல இருக்கிறது. He is the fountain of every goodness. நல்லா கவனிக்கணும். Pay attention. இந்த நமக்கு ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு சில தீய வல்லமைகள் வரும். The blessings which God gives to destroy, that there are many evil things which comes in. நம்ம கெடுக்கிறதுக்கு சில பொல்லாத ஆவிகள் வேலை செய்யும். To destroy that, there are evil spirits which works in it. உங்களுக்கு சில நன்மையை கர்த்தர் தருவார். God gives certain goodness to you. சில ஆசீர்வாதத்தை தருவார். Certain blessings He gives. இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது கொலைச்சு போடணும். Somehow it has to be lost, somehow it has to be destroyed. வெளியில உள்ளவங்க உங்களை பார்த்து பரியாசம் பண்ணணும். People will mock at you, those who are out. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக பார்க்கிறோம். That kind of circumstance to be made to you. உடனே இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? So immediately what are people do? பாருங்க, வீடு கட்டின உடனே என்னமோ தெரியாது, ஒரே பிசாசு போராட்டமா இருக்குது. So we have built a house, now we have a problem, we see the demons. எல்லாரும் கண்ணும் படுது இல்ல, அதுதான் அப்படிமாங்க. It is because people see it. அல்லது கல்யாணம் முடிச்சு மேட்ச் ஆயிட்டா போதும். After the marriage, பையனுக்கு ஏற்ற பொண்ணு ஒருத்தங்க சொல்றாங்க அது. somebody says that no, there is a right match of this bride and bridegroom. இல்ல, கல்யாணம் முடிச்சதுல இருந்தே எல்லாருடைய கண்ணும் பட்டு போச்சு, சுத்தி போடணுமா. After that the people have seen you and that is there. சுத்தி இந்த ஆளு உன்னை கொண்டு போய் கடல்ல கொண்டு போடாம இருந்தா சரி. You have to take it and thrown into the sea. இன்னைக்கு சில சொல்றாங்க அதுதான் கண்ணு பட்டுச்சு. Because I've saw. அதுக்கு ஒரு ஆளு சொல்லுது, கண்ணுக்கு தப்பலாம், கண்ணுக்கு தப்பணுமா. அவங்க So somebody says that no, you can escape from the stones and when people see, look and talk about you. அதுக்கு சில பழமொழிகளா வச்சிருக்காங்க. They have certain proverbs talking about this. இந்த வண்டி வாங்கிட்ட பாஸ்டர், வண்டி வாங்குனதுல இருந்து ஜாம் பண்ணிட்டான் பாஸ்டர் தான் ஜாம் பண்ண, ஆனா ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது. I've got a vehicle and after this got this vehicle and no continually I'm getting into an accident. நல்ல வியாபாரம் ஆகிட்டே இருந்துச்சு, திடீர்னு என்னன்னு தெரியல, பக்கத்துல இருக்கிறவன் ஒரு முஸ்லிம் ஒருவேளை ஏதாவது போட்டாலும் தெரியல, உடனே அங்க வரது போறான். There was a good trade and business going on. There was a Muslim, I don't know what he has done to us. அல்லாஹ் நல்லா தான் பேசுறான், ஆனா என்னமோ தெரியல, கொஞ்சம் இது இருக்குது. He is talking nicely but I don't know what is happening. எவன மந்திரம் பண்றானோ தெரியல. I don't know, somebody is committing doing magic. எவன் மந்திரம் பண்ணாலும் ஒண்ணு பலிக்காது. Let anyone do any magic, nothing is going to befall on you. மற்ற ஆளுகளுக்கு பலிக்கும். It may befall to another. அந்த ஆளுக்கு நீ ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கணும், விடுதலை கொடுக்கணும். You have to pray and get others delivered. ஆனா இங்க தோட்டத்துல கர்த்தர் கொண்டு வந்து நட்டு வச்சிருக்காரு. But Lord has brought you and planted in this garden. நல்ல ஆசீர்வாதம் நன்மை உண்டாகணும்னு சொல்லி தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. He has brought you to give you goodness and blessing and that's why he has brought and planted you here. ஆனா இந்த தோட்டம் கரெக்ட்டா இருக்கணும். The garden should be appropriate. இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? What kind of garden is this? நீங்க உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. The Songs of Solomon chapter 4. இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? What kind of garden is this? சகோதரியே சொல்றார், சகோதரியே. He is telling my sister. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
Songs chapter 4 verse 12. உன் தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? How is garden? அது அடைக்கப்பட்ட தோட்டம். This garden is அது enclosed. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. A spring shut up அது முத்திரிக்கப்பட்ட கிணறு. and a fountain sealed. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. A garden enclosed, a spring shut up and a fountain sealed. எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாரு பாருங்க. How he has protected sea. ஒரு மறைவு. There is a enclosement. முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. He has sealed on it. நல்ல யாரு உள்ள நுழைய முடியாது. No one should enter in. சாவி அவர் கையில இருக்குது. He has got the keys. யார் அதை உடைக்க முடியாது. No one should break it. இந்த முத்திரை உடைச்சு உள்ள வரல இயேசுதான் உள்ள வர Only முடியும். Jesus can break the seal and enter in. வேற எந்த சாத்தானும் தீய வல்லமையில உனக்குள்ள நெருங்க முடியாது. No Satan or evil can come near you. அந்த தோட்டம் இப்ப எப்படி இருக்குதா? But how is the garden now? இப்ப இந்த தோட்டம் அல்ல 80ஆம் சங்கீதத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு I'm வரேன். talking about Psalms 80 only. இப்ப என்ன இருக்கு அந்த தோட்டம்? What is this garden இப்ப now? அடைக்கப்பட்டிருந்த தோட்டம் இப்ப எல்லா மறைவுகளும் போச்சா. Now the garden which was enclosed completely, it is open now. இப்ப என்ன ஆயி போச்சு? அது நல்லா வளர்ந்து வந்துச்சு பாருங்க. See, it has grown nicely. அது வேரூன்றிச்சு. It was deep rooted தேசமெல்லாம் பறந்துச்சு. and it filled the land. அது நிழல்களால் மலை கிளைகளால் திவ்ய கேதுருக்களால் அப்படி மூடி இருந்துச்சு. The hills were covered with its shadows and the mighty cedars with its boughs. பாருங்க அது எல்லாம் அப்படியே வான பயணம் தான், கப்பல் பயணம் தான். It is traveling in the sea, traveling in flights. பறந்து கொண்டே போகுது. They are flying. வளர்ந்து பெருசாயிருச்சு. It is growing greatly. ஆனா அடுத்த வசனம் பாத்துங்க. See the verses next. 12ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? What we see in verses 12. நல்லா இருந்து கொண்டிருக்கிற வசதியோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த தோட்டம், The garden which is with prosperity. இப்ப எப்படி இருக்குதா? How is it now? இப்போ வழி இப்போதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்க முடியாத அடைப்புகள் எல்லாம் தகர்த்து போட்டி. Why you have broken down her hedges so that who all passes by pluck her fruit. இப்போ வழி நடக்கிறவங்க எல்லாரும், வழியில போறவங்க எல்லாம், Those who are passing by the road, ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம், those who are going in the road, இந்த திராட்சை கொடியை பார்த்து, seeing this vine, இதனுடைய வளர்ச்சியை பார்த்து, seeing its growth, இதனுடைய கனியை பார்த்து, seeing its fruit. தோட்டக்காரன் தான் பறிக்க வேண்டும். No, there is a gardener who has to அது see. எஜமானுக்குரியதுதான். It belongs to a master. எஜமான் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Only the master has to take it. ஆனால் இப்போ உள்ள ரோட்ல போற பொறுக்கிகள் அப்படிதான் சொல்லலாம். So whoever is passing by the road, இப்போ ரோட்ல வழி நடக்கிறவன், the wayfaring, எல்லாம் இத பறிக்கிறான். everyone is plucking it. அடைப்பும் போயிருச்சு. It is open now. ஏன் இந்த அடைப்பு போச்சு? Why it is opened? ஏன் இந்த அடைப்பு போவதற்கு காரணம் என்ன? What is the reason for this opening? தேவன் இந்த வழி போக்கனுக்கெல்லாம் தேவன் விட்டு கொடுக்கிறாரே. Why God is allowing the way passers to come in? இந்த வழி போக்கன் யார்? Who is this wayfaring? இதுதான் 2 சாமுவேலுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், That's what when we read in the book of 2 Samuel, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when we read the book of 2 Samuel chapter அந்த 12, வழி போக்கனை பற்றி அங்கே it சொல்லப்பட்டிருக்கிறது. is told about the wayfaring. அந்த வழி போக்கன் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து When we வாசித்தால், read from 2 Samuel chapter 12 from verses 1, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடத்தில் ஒரு முறை போகிறான். and Nathan prophet went to David. தாவீதிடத்தில் போய் ஒரு கதை சொல்றாரு. He is telling a story to David. இந்த ஐயா போய் இவர்ட்ட ஒரு கதை சொல்றாரு ராஜாவிடத்துல. He went and telling the story to the king. ஐயா, ஒரு பெரிய ஐஸ்வரியவான் இருந்தான். There was one a rich man, ஒரு தரித்திரனும் இருந்தான். and also there is a poor. ஐஸ்வரியவானுக்கு பண்ணையில நிறைய ஆடுகள் எல்லாம் இருக்குது. Now the rich man had many exceeding flocks. நல்ல கொழுத்தவைகள் எல்லாம் இருக்குது. It had all fatlings. ஆனா அந்த தரித்திரனுக்கு, But this poor man, அவன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான். he has got only little Eve lamb. அந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சுச்சு? What this lamb did, இவன் வாயில இருக்கிறதெல்லாம் புடுங்கி திங்கும். it eat from their mouth. நான் இந்த சாப்டர் வாசிக்கும் போது என்ன அறியாம கண்ணு கலங்கிட்டேன். When I read this, I got troubled. எவ்வளவு அழகா சொல்றாரு இந்த See, நாத்தான். beautiful Nathan is narrating the story. இவன் மடியில உட்கார்ந்து, He used to sit in the bosom. வாயில இருக்கிற அப்பத்தை புடிங்கி திங்குமா. He ate the bread from the. இவங்கிட்ட இருக்கிற காபி, இவன் கையில இருக்கிற தண்ணி எல்லாம் புடிங்கி குடிச்சிட்டு He இருக்குமா. used to drink the cup of coffee or water from their cup. இந்த ஆட்டுக்குட்டி This lamb, நல்ல இவனுக்கு ஒரு மகள போல இருந்துச்சு. it was like a daughter to him. இப்படி இருந்த நேரத்துல In this situation, ஒரு வழிபோக்க வந்தான். there was a wafer. அது யாருடைய வீட்டுக்கு? Whose house? அந்த ஐஸ்வரியவானுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்துட்டார். கெஸ்ட் வந்துட்டாரு. There is a guest came to this rich man's house. வந்த உடனே இந்த ஐஸ்வரியவான் என்ன செய்தான்? What this rich man did? வீட்டுல நிறைய கொழுத்தவைகளான ஆடு மந்தைகள் நிறைய இருக்குது. There are so many fatlings in his herd. அந்த மந்தையில் இருக்கிறத ஒன்னு எடுத்து தான் வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு அடிச்சு போடணும்னு நினைக்காம, Not thinking to take one from his herd and preparing to his relative guest who has come. இந்த தரித்திரன் கையில ஒன்னே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சே. Now this poor man had a little Eve lamb. அவன் மடியில இருந்து வளர்ந்து
வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. Which was growing in his bosom. அவனுக்குள்ளதா புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு Which was இருந்துச்சு. eating from his mouth. அவனோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. It was playing with him. அந்த ஆட்டுக்குட்டியை புடிச்சு Catching hold of this lamb. ஐஸ்வர்யவான் வெட்டி தன் வழிபோக்கனுக்கு விருந்து வச்சிட்டான். He slaughtered and prepared and gave it to this wayfarer. அதான் அந்த 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. That is what it told in verse chapter 12 verse 4. ஐஸ்வர்யவாண்டத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். That's what it is telling, a wayfaring man who came in. அந்த தன்னிடத்தில் இருந்த வந்த அந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வச்சு அந்த ஆடு மாடுகள்ல ஒன்றை பிடிக்க மனதில்லாம அந்த தருத்தனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தார். And the traveler came to the rich man who refused to take from his own flock and from his own herd to prepare one from the wayfaring man who came to him, but he took the poor man's lamb and prepared it for the man who had come to him. நாத்தான் தாவீது இடத்துல இத சொல்லிக்கிட்டு இருக்கும்போது When Nathan told this to David, தாவீதுக்கு அப்படியே பச்சிக்கிட்டு எரியுது. David had a great anger. ஏனென்றால் ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம். The wrath of the king is equal to the angel of death. அப்படியா? Yes, எவ்வளவு தைரியம் இருக்குது இவனுக்கு. what courage this man. இவ்வளவு இருக்குது, அவதுல ஏதாவது ஒன்று சாப்பிட்டு இருக்கலாமே. We should have done it from his own herd. இந்த பாவப்பட்ட இவங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு சாப்பிட்டாளா? One little lamb from this poor man. Why? ஆமாங்க, அப்படி செஞ்சிட்டான். Yes, he has done this. அப்பனா அந்த மனுஷன் மரணத்துக்கு சமானம், மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். The man is worthy for death. உடனே அவனை சாகடிக்கணும். Immediately we have to kill him. ராஜா கட்டளை புறப்பட்டாரு. ராஜா கட்டளை வந்தது. There was a punishment from king. நாத்தான் உடனே ஊழியக்காரர் சொல்றாரு, No, Nathan told, no tension, டென்ஷன் ஆகாத. no tension. ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம். Don't get tense. வேற யாரும் கிடையாது. There's no one. அவனை பிடிச்சிட்டு வர இவனை பிடிச்சு வரல சொல்லாத. Don't tell to bring him out that. அந்த மனுஷன் நீதான். It is you the man. நீதான் தான். It is you that. அதிர்ச்சியாகி போச்சு. You got shocked. இது என்ன நானா? Is it me? நான் என்னைக்கு நான் அப்படி செஞ்சேன்? When did I do this? அது வேற ஒண்ணு இல்ல. It is not an. உன்கிட்ட நீ அப்படியே யுத்தத்துக்கு போற நாட்கள் யுத்தத்துக்கு போகல நீ. You did not go for the battle. அப்படியே மேலே மெத்தையில உலாவி கொண்டிருந்த. When we were on the roof walking around. உலாவி கொண்டிருக்க நேரத்துல உன் கண்ணு அப்படியே பறக்க விட்ட பத்தியா? When you were making your eyes to fly. அப்ப அந்த பறக்க விட்ட நேரத்துல அந்த பத்சேபால உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. When you saw Bathsheba. அப்ப என்ன செஞ்சிட்ட? What you did then? அங்க ஒரு அவனுடைய உரியாவை நீ கொலை செஞ்சிட்ட. You have killed Uriah. அந்த ஆட்டுக்குட்டியை உனக்கு எடுத்துக்கிட்ட. You have took that little lamb. உனக்கு சமையல் பண்ணி வச்சு ஓ மாம்சத்து விருப்பத்தை உன்னுடைய கண்கள் இச்சைய நீ நிறைவேற்றி உன் பசியை ஆக்கிட்ட. To fulfill the lust of your eyes and satisfy your lust desire of your flesh, you did all this. இந்த வார்த்தை கேட்டவன் அப்படியே சரண்டர் ஆயிட்டான். He completely surrendered himself when he heard this. போக்கன் என்ன? Who is this wayfaring man? கண்களின் இச்சை. It is the lust of your eyes. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. It is the lust of your flesh. இது தேவனுடைய பிள்ளைகளை வந்து மேற்கொள்ளும்படியாக வரும். It will come to prevail the children of God. எல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. And Lord will bless you and lift you up. உன்னை பெருசாக்கி உயர்த்திக்கிட்டே இருப்பார். Lord will continually grow you. ஐஸ்வர்யவானாகி பறந்து போய் கொண்டே இருப்பாய். You will grow and you will become rich. உன் இதயத்தை ஐஸ்வரியத்தின் மேல வைக்க கூடாது. You should not put your heart on the riches. உங்களை உயர்த்த என்ன செய்யணும்? The more you grow up, ரொம்ப பயந்து இருக்கணும். you should be with fear. உடனே பிள்ளைங்க கேட்பாங்க. Children will ask, மம்மி டாடி முன்னாடி தான் இல்ல நமக்கிட்ட. Before we did not had முன்னாடி காசு இல்ல. We did not had money. இப்போதான் எல்லாம் இருக்குது. But we have now everything. ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு தந்திருக்கிறாரு? Why God has given this? இந்த மாதிரி மினுக்கான வஸ்திரம் வாங்குறதால தந்திருக்கிறாரு. We have to get the all expensive clothes. லிப்ஸ்டிக் அடிக்கிறதால தந்திருக்கிறாரு. He has given us to apply lipstick. நல்ல மினு ஜிகின்னு நடக்கிறதால தந்திருக்கிறாரு. He has make us to walk with shining. சலக்கு நடக்கிறதால தந்திருக்கிறாரு. He has not make us to walk like this. இப்படி சொல்லிட்டு நீ போனா, if you tell and move, கர்த்தர் உன்ட மனதில யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே போச்சு. If you think that's all, நீ யோசிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, even when you think and talk, ஜெபம் போயிடும். Prayer will leave. வேத வாசிப்பு போயிடும். Reading of scripture will come and go away. முன்னாடி இருக்கும்போது பைபிள் ஸ்டடி போயிடும். Bible study will go away. உபவாச ஜெபம் போயிடும். Fasting prayer will go away. காத்திருப்புட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் 9 மணி ஆராதனை 10 மணி 10:30க்கு தான் உள்ளே வருவீங்க. Direct meeting will go away. Even the service, Sunday service 9 o'clock will come at 10:30. ரோடா சுத்தி போயிட்டு வரணும் ஒவ்வொரு இடங்களுக்கா. You will go move from different places. எல்லா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏறி இறங்கி, morning to evening you will climb, go every போய்தீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. Gone to Pothis. நளினியா நந்தினியா? நளினிக்கு போயிட்டு வந்தாச்சு. You gone to Nalli. சென்னை சில்க்ஸ் போயிட்டு வந்தாச்சு. You gone to Chennai Silks. வேற என்ன மதர்ஷா போயாச்சு. You gone to Mothershah. வருஷவாக்க ரவுண்ட் அடிச்சாச்சு. அங்க டி நகர் ரவுண்ட் அடிச்சாச்சு. You've gone to T Nagar, you've gone to all these places. எல்லாம் போய் after going every place, கண்களை நிச்ச என்னெல்லாம் வச்சு இது நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா
Lust of eyes saying that no, is it திருப்தியா good இருக்கா or திருப்தியா இருக்குதா is it satisfying? இதுதான் ராத்திரி மகளும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது All this day and night is which is எப்படி? moving in your mind. ராத்திரி மகளும் மண்டையில ஓடி இருக்குது Day and night is filling your தூங்கி mind. எழும்பின உடனே சோத்திரம் பண்ண ஜெபம் எல்லாம் கிடையாது If you come to service, there's no prayer. எழும்பின உடனே அதை வாங்கிட்டு வந்ததான் எழும்பின உடனே ஒரு 4 தடவை லைட்டை போட்டு அந்த லைட்ல வச்சு சூரிய வெளிச்சத்துல வச்சு When you wake up, you don't even இருட்டுக்குள்ள pray. வச்சு இதெல்லாம் பார்த்து With the light, with the sunlight, you check all the dresses which you bought. அதுவும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்தவங்க போனவங்க கிட்ட எல்லாம் காட்டி Show it to the people, those who come in and go out to confirm it. அப்பதான் அவங்களுக்கு மனசுல திருப்தி Only then they get satisfied. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவன ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு So after doing this, what God does, அந்த வேலியெல்லாம் எடுத்துறாரு He is taking away all the edges. ஜெபம்ங்கிறது உனக்கு இருக்கிற வேலி The edges with the fence which is வேத around. வாசிப்பு தேவன் உனக்கு தந்திருக்கிற ஒரு வேலி The reading of scriptures இது is a fence. இதுல ஒன்னு போன உடனே கர்த்தர் அடப்பை தகர்த்து போட்டாரு God is taking away all the fences and hedges. அடப்பு போச்சுனா என்ன ஆகும் What will happen when you take away? அடப்பு போச்சுனா பாம்பு உள்ள ஏறும் Whoso break the hedges, serpent shall bite them. பிரசங்கில என்ன சொல்லி இருக்குது That's what we read. அடப்பு பிடுங்கிட்டா பாம்பு சர்ப்ப அடப்பு பிடுங்கிட்டு பாம்பு கடிக்கும். The serpent shall bite him who break the hedges. பாம்பு கடிக்கும். That's what serpent will bite. பிரமாணம் போச்சு. பிரமாணம் போச்சு. Law is gone. என்ன தீர்மானம் பண்ணோம் அந்த தீர்மானம் whatever the determination we made is gone. ஞானஸ்நான இடத்துல தீர்மானம் போச்சு. The determination of baptism is gone. திருமணத்துல பண்ண உடன்படிக்கை போச்சு. The covenant with God is gone. எல்லாம் தகர்க்கப்பட்டு போயிருச்சு. Everything is completely broken. வந்துருச்சா உள்ள என்ன வந்துருச்சு? What has come in now? பாம்பு உள்ள வந்துருச்சு. Now the serpent has come in. அதுதான் வஞ்சிக்கிறவன் ஏதேன்ல கெடுத்தானே. Who spoiled in Eden, deceiver. சர்ப்பம் உள்ள நுழைஞ்சிருச்சு. Serpent has come in. அந்த வஞ்சகமானது. That is the result of deceiving. அந்த வஞ்சகம் என்ன? What is this deceiving? அத நீதிமொழிகள் கடைசில வாசிக்கிறீங்க. That's what we read in the last. அழகு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. That's what we reading கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இந்த வஞ்சிக்கிற ஆவி உனக்குள்ள வந்து புகுந்துருது. That's why the deceiving spirit comes in you. தேவனுடைய வார்த்தைக்கு இங்க செவியே சாய்க்கிறது இல்ல. They do not heed to God's word. பொல்ல மனுஷன் சொல்றத தான் கேக்குறது. They hear God man's word. மற்றவங்க சொல்றத தான் கேக்குறது. They hear whatever others say. டிவிலயும் அதுலயும் சொல்ற வார்த்தையை தான் இன்னைக்கு கேட்டுக்கொண்டே இருக்காங்க. That's what they hear, whatever is told. வேற எந்த காரியத்துக்கு செவி சாய்க்காம போச்சு. They do not heed to anything else. ஏனா உள்ள பிசாசு ஏறிட்டான். Because the devil is coming. வழி போக்கன். The wayfaring man. இவைகளுக்குரியவைகளை பறித்து கொண்டு போகிறான். He plucks and moves away. அந்த கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை. That is the lust of eyes and lust of flesh. ஜீவனத்தின் பெருமை இவைகள் எல்லாம் உங்களை அழித்து போட ஒரு முடியாது. That is the pride of life will destroy you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட the more you get blessed, ஆண்டவரிடத்தில் அதிகமா ஜெபிக்கணும் நீங்க. you have to pray with God more. பாஸ்டர் ரசல் ரோஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor called Russell Rose. அவர் ஒரு தடவை ஒரு பிரசங்கம் பண்ணது இன்னும் என் காதுல தொனிச்சிட்டே இருக்குது. His preaching, his message is even echoing my ears. எவ்வளவு உயர்ந்துகிட்டே போறீங்களோ, the more you grow up and up, அவ்வளவு ரொம்ப பயப்படணும் நீங்க. to that extent you have to fear. பயமா இருக்கு. I am fearing. என்னடா ஒரு ஸ்டெப் மேல ஏறி போங்க. Every step when you move forward up, கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த the more God blesses and lifts you up, எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் தருவார். Lord shall give you everything for you to endure. ஒன்று உங்களை அடிமையாக்க கூடாது. But nothing shall put you under his power. ஐஸ்வரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Lord shall give you all the riches. ஆனா உங்களுக்கு ஒரு நாள் அந்த ஐஸ்வரியத்தின் மேல் உங்கள் இருதயம் போக கூடாது. Do not set your heart on all those riches. கர்த்தர் சில உள்ள இருந்து கற்பனை பண்ணுவாங்க. People will imagine, எனக்கு பார் வரட்டும். see, let it come. நிறைய சம்பாதிக்க போறேன். Let me earn more. நிறைய வியாபாரத்துல கிடைக்க போகுது. I'm going to get so much in the business. கிடைச்ச உடனே when I get it, நல்ல இவ்வளவு பெரிய இடத்தை வாங்கணும். I have to buy a big land. இன்னும் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி கற்பனை. I have not got it. ஒரு பெரிய பங்களா கட்டணும். I have to build up a bungalow. அல்ல ஒரு BMW கார்ல வரணும். I have to come in car. அடுத்தது பாரு, நமக்கு இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன யாருக்கெல்லாம் தேவை, அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இவங்களுக்கு இதை வாங்கி we have to get them that, we have to get them this. அப்படியே ஒரு அசத்தணும். we have to do it something, all this. கர்த்தர் நினைச்சிட்டே இருப்பாரு. ஓஹோ, நீ இதெல்லாம் பிளான் பண்றியா? Lord will look at you, you're planning all this. எல்லாம் அங்க அடைச்சு வச்சிருவாருங்க. Lord will cover up all those. என்ன ஓஹோ, நீ இது வந்துட்டா இது மேல தான் உன் இருதயம் போகுது. If it comes, your heart will be set on that. என்ன வந்தாலும் அது குப்பையாக எண்ணுகிறேன். Let anything come, I'll consider it as a trash. அப்படி குப்பையா நினைச்சாதான் கர்த்தர் உன்னை தூக்குவார். When you think that as a trash, and only the Lord shall lift you up. குப்பையில இருந்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். Because Lord lifts you up from the trash. ஆகையினால உண்மையான ஒரு பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், the children of God are saints. அப்போஸ்தலர்கள் தங்களுக்குரியவைகளை ஒன்றையும் பெருசாக எண்ண மாட்டார்கள். And apostle, whatever is great thing, they did not consider it as great. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் தங்க கையில கிடைச்சாலும், whatever the money in thousands and lakhs or in millions, கொடுக்கிற ஆளை தலையில தூக்கி வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. they do not send the people those who give on their head. இருக்கிறனால இந்த ஆளு கை கால் தெரியாம குதிக்கவும் மாட்டாரு. they will not jump because they have money. அதெல்லாம் குப்பை மாதிரி போட்டு it is வச்சிருக்காங்க. all considered as trash. அதெல்லாம் குப்பையா தான் நினைப்பாங்க. they consider it as a trash. ஹalleluya. Hallelujah. அதன் மேல தங்களுடைய இருதயத்தை வைக்க மாட்டாங்க. they do not set their heart on that. அவ இருதயம் அதுல போச்சுன்னா
போச்சுன்னா if the heart goes into that, வழி போக்கன் கையில கர்த்தர் கொடுத்துருவாரு. Lord will give it to the hands of wayfaring man. அடுத்தது என்ன வருது? What is next? தோட்டம் பாதுகாக்கப்படட்டும். The garden has to be protected. தேவன் உங்களை பத்திரமான ஒரு இடத்துக்குள்ள வைத்திருக்கிறார். God has kept you in a place. நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். You sustain in me. நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். And let me abide in you. என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். And you shall bear much fruit. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. அடுத்தது காட்டு மிருகங்கள் வருகிறதாம். That's what we next is the wild boars. காட்டு பன்றிகள். Wild boar comes in. அந்த இரண்டாவது 13வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. It is told in verses 13. காட்டு பன்றிகள் வந்து உழுது போடுகிறது. The boar of the woods uproots it. காட்டு பன்றி என்றால் என்ன? What does this boar mean? கிறிஸ்துவுக்குள்ள வந்த தேவனுடைய பிள்ளைகள், Children of God, உங்களுடைய தோட்டத்துக்குள்ள, in your garden, உங்களுக்குள்ள within you, சில முரட்டு சுபாவங்கள் உண்டாகும். you will have stubborn nature in you. உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை குலைத்து போகக்கூடிய காட்டு பன்றி. To completely destroy your spiritual life, there's boars. இது உங்களுக்குள்ள இடம் கொடுக்க கூடாது. Do not give space to it. உங்க ஜீவியத்தை கவனமா பாதுகாக்கணும். Be careful of your life. காட்டு மிராண்டி தனமா நடக்க கூடாது. Do not live your life with stubborn nature. அதாவது காட்டு முரட்டு சுபாவங்கள், முரட்டு குணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. Stubborn nature. இந்த முரட்டு குணம் கனி இல்லாம உங்களை மாற்றிடும். Stubborn nature. தெய்வீக ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணிரும். It will make you to lose divine blessings. அது மாத்திரமல்ல, Not only that, வெளியின் மிருகங்கள் and the wild beasts of the field, வெளியின் மிருகங்கள் வந்து மேய்த்து போடுகிறது. and the wild beasts of the field devours it. வெளியின் மிருகங்கள் என்ன? What is this wild beast? அதுதான் நம்முடைய புறம்பார்க்க ஜென்ம சுபாவங்கள். That is the born nature, that is the born body. இது வெளியின் மிருகங்கள். Born nature. என் சுபாவம், என் ஜென்ம சுபாவங்கள். This is my born nature. எங்க பரம்பரையா என் ஜாதியில உள்ளதுமா. It belongs to my family. எங்க பாட்டங்காலத்துல உள்ள சுபாவம். It is from our ancestors. இதெல்லாம் வெளியின் மிருகங்கள் உன்னை அழிக்க பார்க்கும். All these wild beasts will try to destroy you. பொல்லாத சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காத. Do not give space for evil natures. உங்களுடைய ஜென்ம சுபாவத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. Do not give space for your born nature. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். God is talking to you. அது மட்டும் இல்ல. Not only that, இந்த தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு இன்னும் இருக்குது. there's another thing which destroys the garden. உன்னத பாட்டின் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. The book of Songs of Solomon. அதுல சொல்லி இருக்குது அந்த தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளும் சில குடி நரிகளும் கூட 15ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. It is told in verses 15. You have foxes and little foxes there. தோட்டத்தை திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். Catch us the foxes, the little foxes that spoil the vines for our vines of tender grapes. இந்த சிறு நரியும் இந்த குடி நரியும் நம்ம பிடிக்கணும். We have to catch hold of this fox and little fox. குடி நரி என்ன செய்யுது? What is this little fox? வேருக்குள்ள இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி எடுக்க பாக்கும். It sucks down from the roots. சிறு நரிகள் எல்லாவற்றையும் பூவும் பிஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடும். The little fox completely destroys the tender grapes. உங்களுடைய ஜீவியத்தை அழிக்கும்படியா வருகிற தீய சுபாவங்கள். All these evil natures comes to destroy your spiritual life. தீய பழக்கவழக்கங்கள். Evil practices. சேனையின் கர்த்தாவே கூப்பிடணும். You have to call God of hosts. என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். Strengthen me. ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். Look at the God and call. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? Lord, will you not help me? உங்களுடைய ஜீவியத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Lord wants to protect your life. உங்களுடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள் குடி நரிகள் மாத்திரமல்ல. Not only these little foxes and foxes which spoils the garden. ஆகாபு கூட ஒருத்தன் கிடக்குறான். There's another man. அவன் என்ன செய்வான்? What this அந்த திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாக்கணும்னு நினைப்பான். Ahab wants this completely vineyard to turn into. ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் அதுல சொல்லி இருக்குது. That is told in book of அந்த ராஜா 21ஆம் அதிகாரத்துல அதை பற்றி சொல்லி. It is told in chapter 21. அதுல சொல்லி இருக்குது அவன் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. There was a vineyard by the side of his palace. அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டம். That belongs to Naboth. அந்த திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாக்கபடியா பார்க்கறான். He wants to make that as a green garden. ஆகாபின் வல்லமை கிரியை செய்யும். The power of Ahab will work on you. யேசபேலின் ஆவி கிரியை செய்யும். The spirit of Jezebel will work on you. நரிகளும் குடி நரிகளும் கிரியை செய்யும். The foxes and little foxes will work on you. வழி போக்கர்கள் வந்து அழிக்க பாப்பார்கள். Wayfaring men will come to destroy it. காட்டு பன்றிகளுடைய ஜீவியத்தை சேதப்படுத்தும்படியாக பார்க்கும். Wild boars will come to destroy your life. வெளியின் மிருகங்கள் பாழாக்கும்படியாக பார்க்கும். Wild beasts of the field will come to destroy it. இந்த நரிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் என்ன செய்ய? To prevail these foxes, what shall we do? சிம்சோனை போல ஆண்டவரிடத்தில் போராடணும். We have to strive with God as like Samson. தேவ வல்லமையினால் தான் அந்த நரிகளை பிடிக்க முடியும். With the power only we can catch hold of these foxes. சிம்சோன் என்ன செய்தான்? What Samson did. எத்தனை நரியை பிடிச்சான்? How many foxes he caught? ஒரு நாயை பிடிக்க முடியல நம்ம. We are not able to catch even a dog. நாய் அங்க கடந்துச்சுனா நம்ம இங்கிட்டு ஒதுங்கி போறோம். There is a dog, we run from this side. நாய் கடிக்க வந்துட்டு அவ்வளவுதான் பறந்து ஓட போறோம். If the dog comes us to bite, we run away. ஆனா எப்படி நரியை போய் பிடிக்கிறது? But how shall we catch fox? எத்தனை நரி பிடிச்சான் சிம்சோன்? Samson, how many foxes he caught? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. Book of Judges chapter 15 verses 4. 300 நரி பிடிச்சானா. He caught 300 foxes. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Chapter 15 verses 4. நியாயாதிபதிகள்
அவன் என்ன செய்தாலும் 300 நரிகளை பிடிச்சானா. He caught 300 foxes. பைபிள்ல 300 பத்தி சில அனுபவம் எல்லாம் சொல்லி இருக்குது. The scriptures 300 signifies many things. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். Enoch dwelled with God 300 years. 300 பேரை கொண்டுதான் கிதியோன் மீதியானியர்களை ஜெயித்தான். With 300 men, Gideon prevailed the Midianites. இங்க 300 நரிகளை பிடிச்சு He caught 300 foxes. ஒன்னோட ஒன்னு என்ன செய்தான்? வாளை பிடிச்சாதான் கோபமே வரும். Now he tied down with one another. நரிக்கானாலும் சரி மாட்டுக்கானாலும் சரி எந்த மிருகத்தானாலும் வாளை மட்டும் பிடிக்க கூடாது. Any beast or any cattle do not touch the tails. வாளை பிடிச்சா பொல்லாத கோபம் வரும். If you catch hold of the tail, it gets anger. எங்க கோபம் வருதோ அந்த இடத்துல தான் பிடிக்கிறான் பாருங்க. Now he holds the place where it got anger. பாருங்க பிடிச்சு வாளோட வாளை சேர்த்து எப்படி தான் கட்டறானது. It tied the tails of பண்ணி பார்க்கற பாப்போம். It paired and tails the tails. வீட்டடல கேப்போம் சிம்சன் இடத்துல எப்படிப்பா இதெல்லாம் பண்ணனு கேட்கலாம். We shall ask with Samson, how did you do all this? கடைசி நேரத்துல அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிச்சு இல்லையா? Finally in the last days he got mercy because கேட்டு பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We can ask him. தேவ வல்லமை with God's power, தேவ பலத்தினால, with God's strength, அபிஷேகத்தால, with the anointing, இந்த வல்லமையை ஜெயிக்கிறது அப்படிதான் ஜெயிக்க முடியும். He started to prevail it. எங்களை பாழாக்குற வல்லமைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். We should not give space for the powers which perishes, destroys us. நல்ல கனி கொடுக்கிற விருட்சங்களா காணப்படும். We should be trees bearing fruits. கர்த்தர் அததான் நம்மிடத்தில் விரும்புகிறார். That's what God desires in us. நல்ல திவ்ய சுபாவங்கள் காணப்பட வேண்டும். We should have good natures. அததான் நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தோம். That's what we read in John chapter 15. கனி கொடுக்கிறவைகள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்க. Those who bear fruit, they should bear much fruit. இந்த கனிகள் இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க முடியாதான் தேவன் விரும்புகிறார். That's what God desires us to bear much fruit. இந்த கனி பாதுகாக்கப்படட்டும். This fruit has to be preserved. உங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும். The fellowship between you and God has to be protected. இதுதான் அந்த தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரி குழிநரி. These are the foxes and little foxes which destroys the garden. பாழாக்குற வல்லமைகள். The powers of which prevails. அததான் நீங்க வாசிச்சீங்க. That's what we read. 15:5ல என்ன சொல்லி இருக்குது? What we read in 15:5. நீங்க என்னிலே நிலைச்சிருங்க. Abide in me. நான் உங்களிலே நிலைச்சிருப்பேன். And I in him. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? நமக்கு ஆண்டவருக்கு உள்ள ஐக்கியம். The fellowship between us and இந்த God. ஐக்கியத்தை கெடுக்கிறது தான் பிசாசு வேலை. That's what devil comes here to destroy the fellowship. அப்ப இந்த ஐக்கியத்தை கெடுக்கிறது என்ன? So what does it destroy God's fellowship? 300 என்று சொன்னால் தேவ சமூகம். 300 shows God's presence. தேவ சமூகத்துல தான் நீ அவனை ஜெயிக்க முடியும். With God's presence only you can prevail it. ஜெபிக்க விடாம போராடுவான். It will not allow you to pray. ஜெப நேரத்துல தான் யாராவது முக்கியமானவங்கள உனக்கு அழைச்சிட்டு போவாங்க வெளியில. The prayer time someone will come and pick you up. ஜெப நேரத்துல தான் முக்கியமான போன் வரும். The prayer time you'll get an important call. பிறகு பேசிக்கலாம். We'll talk later. ஆஃப் பண்ணி ஒதிக்கிறணும். Switch it off and put it down. எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி போட்டுருங்க. Separate everything. இன்னைக்கு கெடுக்கிறது இந்த போன் தான் எல்லாரும். Today the phone is destroying everyone. எங்க தேவ சமூகத்துல ஆராதனைக்கு வந்தாலும் ஒழுங்கா இருக்க விடுறது இல்ல. That God's presence they come to service they do not allow. வாழ்க்கையை பாழாக்குறது. It is destroying your life. உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைய விடாதபடிக்கு கெடுக்குது. It is not allowing you to grow in your life. என்னிலே நிலைச்சிரு. Abide in me. எனக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்கிறதுக்கு ஒன்று என்ன பண்ணிக்க முடியாது. Do not give space so that you separate God's fellowship with you. அப்படி தேவனுக்கு கனம் கொடுத்து பாருங்க. Give honor to God and see. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. Preserve God's fellowship and see. அந்த ஐக்கியத்தை கெடுக்கிற வல்லமை தான் சிறுநரிகள் குழிநரிகள். The fox and little fox are the power which comes to destroy God's fellowship with God. நன்மையை பெற்றுக்கொள்ள விடாம வர்ற போராட்டம். It will not allow you to receive any goodness from God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. ஆனா திராட்சை தோட்டத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. You have to protect the garden vineyard. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல Songs of Solomon chapter 1 verse 6. நான் மற்ற தோட்டத்தை நான் காத்தேன். I went to many vineyards. என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. But my own vineyard have not kept. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கீழ்ப்பகுதியில சொல்லி இருக்கு பாருங்க. Songs of Solomon chapter 1 verse 6 below. என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்தார்கள். They made me the keeper of the vineyards. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. But my own vineyard have not kept. இந்த திராட்சை தோட்டம் என்ன? உங்களுடைய சொந்த திராட்சை தோட்டம் என்ன? The own vineyard, what does it mean? உங்களுடைய மனசாட்சி. It is your conscience. உங்களுடைய சொந்த மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். Preserve your own conscience. சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். Preserve your pure conscience. தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்லுகிறார். That's what St. Paul tells சுத்த Timothy. மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டார்கள். People have rejected their conscience. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் காத்துக்கொள்ளவில்லை. They're not able to preserve their conscience. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் அதை பற்றி சொல்றாரு. 1 Timothy chapter 1 verses 19. இந்த நல்ல மனசாட்சி அநேகருக்கு இழந்து போனபடியினால் Because they've lost their conscience. அநேகருடைய விசுவாசம் சேதப்பட்டு போயிருச்சு. Many of faith has been suffered. அவர்கள் அக்கறைக்கு போய் சேர முடியல. They're not able to reach the other side. அவருடைய பயண கப்பல் உடைந்து போய்விட்டது. But they have suffered because of the shipwreck. நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்க. Oh, preserve your pure conscience. சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. Pure your good heart. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is good to the pure heart Israel. அதனால நான் யாருக்கு முன்பாக
சிலர் சொல்லுவாங்க, People before, ஆயா மனசாட்சியில நான் சுத்தமா இருக்கேன். I am clean in my conscience. யாருக்கு முன்னாடி? நீ தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கிற. Before God you may be. அப்போஸ்தலர் 23:1 சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, Acts 23:1 and Paul says, என்ன சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியா நாங்கள் இருக்கிறோம்ங்கறார். he is telling them with good conscience before God with this day. பவுல் ஆலோசனை சங்கத்தார் எல்லாரையும் பார்த்து, சகோதரர் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். Then Paul looking earnestly at the council said, men and brethren, I have lived in all good conscience before God until this day. அதை 24 அதிகாரம் 16 வசனத்துல சொல்றாரு பாருங்க. Acts 24:16 when you read, தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியாய் நடந்தவர், before God he said, இங்க அப்போஸ்தலர் 24:16ல Acts 24:16, தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியாய் உடையவராய் இருக்கிற பிரயாசப்படுகிறோம். myself always try to have a conscience without offense toward God and men, he says. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, Not only before God, எல்லா மனுஷருக்கு முன்பாக நீ நல்மனசாட்சியோடு வாழ்க்கை வாழ. before men you should live with a pure conscience. குற்றமற்ற மனசாட்சியோட வாழ வேண்டும். Do not live with a faulty conscience. அப்படிதான் உங்க தோட்டத்தை நீங்க பாதுகாக்க முடியும். That's how only then you can preserve this garden. தோட்டத்தை நீங்கள் அப்படிதான் காக்க வேண்டும். That's how you have to protect the garden. இந்த திராட்சை தோட்டம் பாழா போச்சுனா, if vineyard is destroyed, நல்மனசாட்சி கெடுக்கப்பட்டு போச்சுனா, if your pure conscience is destroyed, அந்த தோட்டத்தை என்ன செய்யறது? என்ன கெடுக்குது? what is it? ஏற்கனவே சொன்னது போல, as like before I எல்லா said, காட்டு பன்றி, wild boar, வழிபோக்க, wayfaring men, வெளியின் மிருகங்கள், beast of the field, குடிநரிகள், foxes, சிறுநரிகள், little foxes, வேற என்ன what else there? Ahab, யேசபேல், Jezebel, இப்படிப்பட்ட கூட்டங்கள், all this group, பொய்யான சாட்சிகள் எல்லாம் எழுப்பி உன்னை அடிப்பாங்க. false testimony will arise and will destroy you. விரோதமா இந்த கிரியையெல்லாம் நடக்கும். All this will happen. ஆனா நீ நல்மனசாட்சியோடு இருந்தா, But if you are with pure conscience, எல்லாம் உன்னுடைய ஜீவியம் கட்டப்படும். your life will be built up. இந்த ஆலயில, இந்த திராட்சை தோட்டத்துல ஒரு ஆலயம் உண்டு. All there is a press in the vineyard. கனி மாத்திரம் அல்ல, பூவும் தோட்டத்துல கொடி மாத்திரம் அல்ல. Not only branches is there in the vineyard, பூவும் கனி மாத்திரம் அல்ல. not only flowers and fruits. திராட்சை பழங்களை எடுத்து கொண்டு வரக்கூடிய திராட்சரசம் உண்டாக்கக்கூடிய ஆலைகளும் அங்கே உண்டு. ஃபேக்டரி அங்க இருக்கு. There's also a press there to make the wine out of it. அங்க இருக்குது, அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. It's there. இந்த ஆலையில் உள்ள ரசம், the wine, இந்த திராட்சரசம் எதை காட்டுகிறது? what does wine show? அநேக கன்னிகைகளை இந்த திராட்சரசம் வளர்த்து கொண்டு வருமா. It will bring up the virgins. சகரியாவின் புத்தகம் 9 அதிகாரம் 17 வசனத்துல வாசிச்சீங்கன்னா, The book of Zechariah chapter 9 verse 17, திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும். 9:14 17 9:17, சகரியா 9 அதிகாரம் 17 வசனத்துல, book of Zechariah 9:17, அதுல சொல்லி இருக்குது, அநேக கன்னி வாலிபரை, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் என்று சொல்லி. Rain shall make the young men thrive and new wine the young women. இந்த கன்னிகைகள் யார்? Who are these young women? கன்னிகைகள் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? Virginity shows what? உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை காட்டுகிறது. Virginity shows your holy life. பரிசுத்தமான வாழ்க்கையை காட்டுகிறது. It describes your holy life. பரிசுத்த வாழ்க்கை வளர்ந்து வருவதற்கு, to bring up in this holy life, இந்த திராட்சை தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். your vineyard has to be preserved. சேதப்படுத்தாமல் அது வளர்க்கப்பட It வேண்டும். has to be grown without any harm. பரிசுத்தம் சேதப்பட்டு போய்விடக் கூடாது. It should not be harmed. அந்த கன்னிகைகளை பற்றி தான் சொல்லுங்க, உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்று ஒரே புருஷனுக்கு நான் நியமித்திருக்கிறேன் என்று He told that I have appointed as a pure virgin for the Christ. இதான் 2 கொரிந்தியர் 11:2ல சொல்றாரு. That's what in 2 Corinthians 11:2 we read. கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். Surrendering for the Christ. இந்த ஜீவியத்தின் பரிசுத்தத்தை நான் பாதுகாத்து, I have to preserve my holiness. பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்கு இந்த திராட்சரசம் அவசியம். It is to preserve the holiness, this wine is essential. திராட்சரசத்தை நேசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது. Wine describes love. இந்த நேசத்தால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன். With this love I have been admired. தேவனுடைய அன்பை குறித்து காட்டுகிறது பிரியமானவர்களே. It shows God's love. ஆகையினால உங்களுடைய தோட்டம் பாதுகாக்கப்படும். So your vineyard has to be protected. தேவனுக்குரியவராய் காணப்பட வேண்டும். We have to show ourselves belonging to God. நம்முடைய திராட்சை தோட்டம் கெட்டு போக கூடாது. Our vineyard should not be destroyed. ஆண்டவரே, நாங்கள் கெடுக்கப்பட்டு போய் விட It கூடாது. should not be destroyed. என் வாழ்க்கை பாழா போக கூடாது. My life should not be destroyed. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில நீர் எதிர்பார்க்கிற நன்மையை நாங்க பெற்றுக்கொள்ளணும். Lord, whatever you desire, that goodness we have to receive in our life. உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக காணப்படணும். We should be blessing for so many. என் மூலமாக அநேகர் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரப்படணும். Through me so many has to come into Christ. அநேகருக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக மாறணும். We should be fragrance to the Christ. அநேகருக்கு ருசி கொடுக்கிறவர்களாக மாறணும். We should be tasteful for many. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? How many of you want to change? அந்த திராட்சரசம் முந்தின ரசம் போல அல்ல. It is not like the earlier wine. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, But Lord Jesus Christ now. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்த பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள், Old Testament godly men, இஸ்ரவேலர், all Israelites. முந்தின திராட்சரசத்தை போல இருந்தார்கள். It is not like they were like old wine. நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. Our life is not like that. புறஜாதிகளாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை But our life,
சப்புன்னு கிடந்த நம்ம வாழ்க்கையை, Our life which was without any taste. தண்ணீரை போல தழுவி கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை Our life which was tumbling like water. இயேசு மாற்றி விட்டார். Jesus has changed it அநேகருக்கு ருசி உள்ள ரசமாக மாற்றி to be a விட்டார். tasty wine for many. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? How many of you are believing it? எல்லாரும் இந்த காலை வேளையில நம்முடைய கண்களை மூடுவோம். This morning let's close our eyes. வேதாகமத்தின்படி பரலோகத்தை தேவனை நோக்கி Let's look on to heavenly God. ஓ, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர். The God who changes our life. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ரசம் The wine காட்டிலும், compared to that, முன்னோர்களை காட்டிலும், compared to earlier, முந்தின சீரை பார்க்கிலும், compared to the earlier முந்தின situation, ஆலயத்தில் மகிமையை பார்க்கிலும், compared to the glory of older முந்தின temple, ரசத்தை பார்க்கிலும், compared to the older wine, உங்களை கர்த்தர் விசேஷமாக விதத்தில் Lord- கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். Lord has made you special because of the blessing of Christ. கல்வாரியின் ஆசீர்வாதம் The blessings உங்களை பெருக make you பண்ணுகிறது. to multiply. நன்மையினால் உங்களை He is திருப்தியாக்குகிறது. satisfying you with goodness. அநேகருக்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களை மாற்றுகிறது. He is changing you so that many men look at you marvel. விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it? விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it? உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. Humble yourself and surrender. அந்த தண்ணீரை போல என்ன நான் ஒப்புக்கொடுக்கிறேன். Like water. என் வாழ்க்கையில ஒரு தண்ணீரை போல தான் இருக்கிறார். My life I was like water. இயேசு அந்த தண்ணீரை தான் கொண்டு வர முடியாது சொன்னார். Jesus asked the water to come in. இயேசு தண்ணீரை தான் கொண்டு வர சொன்னார். Jesus told them to bring the water. அந்த தண்ணீருடைய தன்மை என்ன? What is the nature of water? அலும்பிக்கிட்டு இருக்கிற சுவாகம். The nature of stumbling. ஓ, மேன்மை கிடைக்காது. Do not have any excellence. ரூபனை பார்த்து தகப்பன் சொன்னார். Looking at father Reuben. ஓ, ரூபனே, Oh Reuben, நீ தண்ணீரை போல தழும்புகிறவர். you are like water stumbling. நீ மேன்மையை படைக்க முடியாது. You will not get any தண்ணீரை excellence. போல ஒரு நிலவரமான ஆவி கிடையாது. You do not have a spirit of sustaining. ஸ்டெடி மைண்ட் எனக்கு கிடையாது. There's no steady mind. சரியான மைண்ட் எனக்கு இல்ல. I don't have steady ஒரு mind. நிலவரமான ஆவி இல்ல. I don't have a sustaining spirit. ஆனா இப்ப எப்படி இருக்குது? But now how is it? ஆண்டவர் அதை தான் கொண்டு வர்றார் இப்போ. Lord, that's what Lord is bringing it. சப்புன்னு இருக்குது வாழ்க்கை. Life is without any taste. ஐயா, அப்பப்ப கலரும் கூட சேஞ்ச் பண்ணலாம் தண்ணீரை. We can change it. நேரத்துக்கு ஏத்தவாறு நிலத்துக்கு ஏத்தவாறு மாத்தலாம். We can change it according to the situation. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தவங்க தான் நம்ம எல்லாரும். We are all like in this situation. ஜாதிகள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The Gentiles were living like that. இயேசு அந்த புற ஜாதிகளை தேடி வந்தார். Jesus came in search of the Gentiles. இயேசு அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வர வைத்தார். Jesus called them and asked them to come in. தண்ணீர் எல்லாம் இப்பொழுது தச்சாடியில ஊற்றப்பட்டிருக்கிறது. All this water is poured in the pot. கல்வாரியின் ஆசீர்வாதம், The blessing of Calvary. கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், The blessing of Christ. மனுஷனுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுகிறது. Made blessing to so many. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். Yes, I am believing. எத்தனை பேர் உங்களை How many விசுவாசிக்கிறீங்க? of you believing it? விசுவாசித்தீங்கன்னா அந்த அற்புதத்தை காண If you முடியும். believe, you can see the miracle. மகிமையை கர்த்தர் உங்களிலே விளங்க பண்ணுவார். Lord will reveal the glory in you. கனி கொடுக்கிறவனினால் பிதா மகிமைப்படுவார். Because you are bearing fruit, Lord shall be glorified. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். Lord is changing your life. பரலோக மகிமைப்பட செய்கிறார். Oh, heaven is getting glorified. ருசி உள்ளதாக He's மாற்றுகிறார். making tasty. செழிப்பானதாக He's மாற்றுகிறார். making enriched. அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். So for this blessing, Lord has brought you here. நீ தரித்திரன் அல்ல. You are not poor. நீ ஒன்றும் இல்லாதவன் அல்ல. You are not lowly. நீ ஞானம் இல்லாதவன் அல்ல. It is not that you does not have wisdom. பலவீனன் அல்ல. You are not weak. நீ ஒரு இழிவானவன் அல்ல. You are not despised. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் அல்ல. You are not rejected. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. You are not casted out. ஒருபோதும் நீ அப்படி நினைக்காத. Do not think of you. யாரும் இல்லை என்று நீ யோசிக்காத. Do not think no one is there for me. தேவன் உன்னை காண்கிறார். God looks at you. உன்னை அவர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். He has chosen you and brought உன்னை you. ஆசீர்வதித்து வளர செய்ய விரும்புகிறார். He wants you to bless you. ஓ, விசுவாசிக்கிறவங்க அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். Those who believe, surrender yourself in His hands. உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. Without you, we can do nothing. அப்பா, வழிபோக்கன் பாம்பு உள்ள பிரவேசிக்க முடியாது. A wayfaring man should not. வேலி தகர்க்கப்படக்கூடாதப்பா. Fence should not be taken away. உம்முடைய பிரமாணங்களுக்கோ For your law, சட்ட திட்டங்களுக்கோ for your statutes. விட்டு நான் விலகி போக மாட்டேன். Lord, I should not backslide. அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள நான் இருப்பேன். Lord, I should be in fenced இந்த garden. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றண்டையில இருப்பேன். I'll be there by the spring shut up. முத்திரைக்கப்பட்ட கிணற்றில என் வாழ்க்கை இருக்கும். I'll be found and sealed. எப்படி அறைந்திருக்கும் பொழுது When it's covered, வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்க your life will be continually growing. அதிக அதிகமாய் கனி கொடுக்கப்படுகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord will tell that you shall bear much fruit. இந்த கனியை பறிக்க முடிய இயேசு சீக்கிரம் வர போகிறார். Jesus coming in to pluck this fruit. ஓ, இந்த கனியை பறிக்க முடிய நம்முடைய இயேசு சீக்கிரம் வர Jesus coming போகிறார். soon to pluck this fruit. தோட்டத்தை காண முடிய ராஜா வர He is போகிறார். going to come see the garden. ஆமா, நேசரே வாரும். Oh, beloved, come. தோட்டத்தில் புதிதும் பழையதுமான நல்ல கனிகள் எல்லாம் இருக்குது. I have so many good fruits. இதோ உமக்கு வைத்திருக்கிறேன். You have kept for you. சுலெமியால் அதுதான் அழைக்கிறார். That's what Sulamite calling. சுலெமித்தி அழைக்கிறது என்ன? So what is he calling? நேசரே வாரும். Beloved, come. நேசரே வாரும். Oh, my beloved, come. தோட்டத்தில் அருமையான கனி இருக்குது. And there are good fruits. கனிகள் உமக்கு உண்டு. There's good fruits for you. அருமையான கனி உண்டு. I have good fruits. இது தண்ணீரை கடக்குச்சு. Pouring the water. அக்கினியில நடந்துச்சு. I walk across the water in the fire. எல்லாவற்றிலும் வேகாதிருந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. But I have not been boiled. It has been protected. அக்கினியில நடக்கும்போது வேகாதிருந்தாய். When you walked in the water, you were not தண்ணீரை boiled. கடக்கும்போது ஒன்றும் அனுபவ முடியல. When you crossed in the water,
சகல பாதையில் நடந்து போகும் In போதெல்லாம் every path when you crossed, நீ என் பார்வைக்கு அருமையாய் இருந்தாய். you are pleasing to my sight. கர்த்தர் அந்த அருமையான கனிகளை தான் புசிக்க வர Lord போகிறார். is coming to pluck good fruit from you. இயேசுவே அவர்கள் சொல்லுவாங்க, இயேசுவே சீக்கிரம் வாரும். Let's tell Jesus, come soon. உமக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாக அர்ப்பணிக்கிறேன். To bear good reward, I surrender myself. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Children of God, clap your hands and give glory to God. ஹalleluya. ஷலபல கலபல கலபல. ஹalleluya. என்னை அன்றி ஒன்றும் செய்யலாகாதென்று என்னையே உம்மோடு சேர்த்தீரென்று. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நின்று